Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. பீகார் சட்டசபை தேர்தலில் மோடி நிதிஷ்குமார் கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று இண்டி கூட்டணியை பரிதாப நிலைக்கு தள்ளிவிட்டது. இதில் குறிப்பாக காங்கிரசின் நிலை படுமோசம். புதிதாக போட்டியிட்ட ஓவைசி கட்சிக்கு கூட 5 தொகுதிகளில் வெற்றி கிடைத்துள்ளது. ஆனால் 100 ஆண்டுகளை கடந்த காங்கிரசுக்கு வெறும் 6 தொகுதிகளில் தான் வெற்றி. 2020 பீகார் சட்டசபை தேர்தலில் கூட 19 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருந்தது காங்கிரஸ். ஓட்டு திருட்டு, இந்தியாவின் அரசியலமைப்பை மாற்றுகிறார் மோடி என்கிற ராகுலின் தீவிர பிரச்சாரத்தை பீகார் வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பீகாரின் பிரச்சினைகளை பற்றி பேசாமல் ஓட்டு திருட்டை பற்றி ராகுல் பேசியது சரியில்லை என புலம்புகின்றனர் காங்கிரசார். அத்துடன் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது. பீகார் மக்களின் முக்கிய விழாவான சூரியனை வழிபடும் சத்பூஜை குறித்து கிண்டல் செய்துள்ளார் ராகுல். இதுவும் தோல்விக்கு முக்கிய காரணம் என்கின்றனர். இதனால்தான் வெற்றி விழா உரையின் போது சத்பூஜையை கிண்டல் செய்தவர்கள் இப்போது பலனை அனுபவிக்கின்றனர் என பேசியுள்ளார் மோடி. பீகாரின் தோல்வி இன்னும் 5 மாதங்களில் நடைபெறவுள்ள தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், கேரளா மற்றும் அஸ்ஸாம் சட்டசபை தேர்தல்களில் பிரதிபலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த முறை அதிக தொகுதிகளை திமுகவிடமிருந்து வாங்கலாம் என்கிற திட்டத்தில் இருந்த காங்கிரசுக்கு பெருத்த அடி விழுந்துள்ளது. திமுக அதிக தொகுதிகளை நிச்சயம் தர வாய்ப்பில்லை. காங்கிரசுக்கு இவ்வளவுதான் மரியாதை என்கிற துணியில் திமுக நிர்வாகிகள் பலர் வெளிப்படையாக பேச ஆரம்பித்துவிட்டனர். நடிகர் விஜய் கட்சி பக்கம் போனாலும் அதிக தொகுதிகள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் என டெல்லி காங்கிரசார் கருதுகின்றனர். மேற்கு வங்கத்திலும் காங்கிரசுக்கு இதே நிலைதான். அங்கு மம்தா தனியாக போட்டியிடுவார். காங்கிரசும் இடதுசாரிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவார்கள். பாஜக தனியாக களமிறங்கும். பீகார் முடிவுகள் இங்கும் பிரதிபலிக்கும் என அஞ்சுகின்றனர் காங்கிரஸ் தலைவர்கள்.